தூயாதி தூயவரே, இஸ்ரவேலின் ஜெயவலமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நல்ல பரிகாரியே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவரும் சேரக்கூடாது ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வமே, கர்த்தாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகத்துவமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 என்கிற துணியானது கர்த்தாவே பூமியின் கடையாந்திர வரையும் காணப்படக்கூடிய ஜனங்கள் நடுவில் வெளிப்பட கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய அக்னி வெளிப்படுவதாக, கர்த்தருடைய பரிசுத்தம் விளங்குவதாக. காலான மஷாலோ பராக்கதியாலா நல்ல காலை வேளையிலும் உம்முடைய சன்னதியிலே அழைத்து வந்த உம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்படைக்கிறப்பா. கர்த்தாவே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் வைத்து சுமப்பது போல நீ சுமந்து வந்த பாதைகளை நினைத்து நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய மகிமை விளங்க கர்த்தாவே விசேஷித்த கிருபைகளோடு கூட கர்த்தர் நீர் நடத்தும்படியாய் தாழ்த்துகிறையா. எங்களுடைய பலமோ எங்களுடைய பராக்கிரமோ அல்ல, உம்முடைய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை கர்த்தாவே அரைகட்டி நடத்துவீராக. பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும். இந்த கொடுங்கையூர் சேலவாயில் பகுதியில் கர்த்தருடைய முகத்தின் பிரகாசத்தினால் நாங்கள் பிரகாசம் அடையும்படியாய் கர்த்தாவே வல்லமையுள்ள எழுப்புதல் அக்னியானவன் வல்லமையான காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய வல்லமை நிறைந்த பெட்டியோடு இந்த தாவர ஸ்தலத்திற்குள்ளாய் நீர் எழுந்தபடியால் உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னமும் கிருபையும் எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க. பிள்ளைகள் பாடலை பாடி துதிக்கக்கூடிய வேளையிலே தேவ மகிமை விளங்கட்டும். தேவ அக்னியானுடைய பிரசன்னமும் கிருபையும் மேற்கு சொல்லகதுவாலா மூடி மறைத்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே,
உரைத்திடவே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவு நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுவே கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவு நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே
என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியானுடைய சிவார்களுக்குள்ளாய் அக்கினியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. இறங்கட்டும், நிரப்பப்படுவார்களாக. தேவ அன்பு ஊற்றப்படுவதாக. அதிசயமானவரே, சத்தியத்துக்குள்ள நடத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை தோத்தரிப்போம். அவர் தொட்ட மிக்கதுவாலாம் மிக்க சிலகிதுவாலா, அவரால் தொடப்பட்ட நாம், அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட நாம், அவருடைய அக்னியினால் நிரப்பப்பட்ட நாம், மேக்க சியாக்கல் அகதிவாலா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியான தேவ பலனோடு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறபடியாம் மறுபடியுமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஹல்லேலூயா, 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 Hallelujah, 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 hallelujah. எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீதியின் தேவனுடைய வலக்கரம் எங்களை நடத்துகிறபடியால் மக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய அன்பின் சட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தையும் வல்லமை விளங்க பண்ணுகிற தெய்வம் நடத்துங்க. குடிச்சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்கி அழைத்து வாங்க. தேவ மகிமை ஆண்டு வழிநடத்து. இயேசுவன்ற நல்ல பிதா, ஆமாம். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காரணத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காரணத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கர்த்தர் நல்லவர். நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்துவார் நடத்துவார் என்றும் நடத்துவார், நடத்துவார் நடத்துவார் என்றும் நடத்துவார். இன்னல்கள் நீக்கியே என்றும் நடத்துவார். நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. செங்கடலை இரண்டாய் பிளந்து நடத்தி வந்தவர், சேதமின்றி தம் ஜனத்தை காத்து வந்தவர். செங்கடலை இரண்டாய் பிளந்து நடத்தி வந்தவர், சேதமின்றி தம் ஜனத்தை காத்து வந்தவர். பின்தொடர்ந்த சத்ருக்களை அழித்து விட்டவர், பின்தொடர்ந்த சத்ருக்களை அழித்து விட்டவர். துதியும் ஸ்தோத்திரமும் சாட்சி மகிழ்வோம். நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே.
கண்மலையின் தண்ணீராலே தாகம் தீர்த்தவர், அற்புதமாய் அனைவரையும் போஷித்து வந்தவர். கண்மலையின் தண்ணீராலே தாகம் தீர்த்தவர், அற்புதமாய் அனைவரையும் போஷித்து வந்தவர். பகலினிலே மேக ஸ்தம்பமானவர், பகலினிலே மேக ஸ்தம்பமானவர், ராவினிலே அக்கினி ஸ்தம்பமானவர். நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. 7 வித ஜாதிகளை துரத்தி அடித்தவர், எல்லா ஜாதி மத்தியிலும் உயர்த்தி வந்தவர். 7 வித ஜாதிகளை துரத்தி அடித்தவர், எல்லா ஜாதி மத்தியிலும் உயர்த்தி வந்தவர். பரிசுத்த ஜாதியாக பிரித்தெடுத்தவர், பரிசுத்த ஜாதியாக பிரித்தெடுத்தவர். பரலோக தேவனுக்கு சொந்தமானோமே, நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்துவார் நடத்துவார் என்றும் நடத்துவார், நடத்துவார் நடத்துவார் என்றும் நடத்துவார். இன்னல்கள் நீக்கிய என்றும் நடத்துவார். நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இருக்கீங்களா? Hallelujah. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஊழியம் செய்யும்படியான ஒரு நல்ல நேரத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஊழியம் செய்யும்படி அழைப்பு கொடுத்த அருமையான போதகரும் குடும்ப மக்கள் யாவருக்கும் என் மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவேளை சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ரூத்து 3:3. ஒரு வினாடி கண்களை மூடி தேவன் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோமா? எல்லோரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்க எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியான மூலமாக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் திரையக தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான கர்த்தாவே உயிர்த்தெழுந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்விதமாக நம்முடைய ஆலயத்தை கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல நேரத்தை தயவாக தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டினரே, அதற்காக உமக்கு நன்றி. இப்போதும் நம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக அதனால் ஏற்படுகின்ற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவரே நாங்கள் காத்து இருக்கிறோம். பேசுகிற ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு எங்களிடத்தில் பேசும் உடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. என்னால் என் வசனம் வந்து கர்த்தாவை எங்களில் நடப்பிக்க வேண்டிய கிரியைகளுக்கு இடையூறாக இருக்கின்ற எல்லா இருளின் ஆதிக்கத்தை நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபித்து கடிந்து தேவ அக்னியை இறக்கி எரித்து சுட்டரித்து விடுகிறோம். ஆளுகை பூர்ணமாய் இருக்கு. துதிக்கிற மகிமை எல்லாம் நாங்கள் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இங்கே வாசிக்கப்பட்ட வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம். அன்பான் தேவ ஜனமே, நியாயாதிபதி புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகம் தான் ரூத்து புஸ்தகம். அதன்
அடுத்த புஸ்தகம், ரூத்துக்கு அடுத்த புஸ்தகம் 1 சாமுவேல். இது ஒரு 4 அதிகாரம் தான் இந்த புஸ்தகத்துக்கு. ஒரு நல்ல அற்புதமான சரித்திரம் உள்ள ஒரு புஸ்தகம். இங்கே இந்த 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வேதத்தை திறந்து அதை பார்க்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. இந்த ரூத்தை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இவள் மோவாபிய பெண்மணி. மோவாப் தேசத்தை சேர்ந்தவர். இந்த மோவாப் தேவனால் அருவருக்கப்பட்ட ஒரு சந்ததி. மோவாப், அம்மோன். ஏனென்று சொன்னால் இவர்கள் இருவரும் யார் என்று சொன்னால், லோத்து தன் 2 குமாரத்தின் மூலமாக பெற்றெடுத்த 2 குமாரர்கள் தான் மோவாபும் அம்மோனும். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், தகப்பன் மகள் மூலமாக பெற்ற பிள்ளை தேவ பார்வைக்கு அருவருப்பானது. தேவன் அதை அனுமதிப்பதில்லை. எனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த மோவாப், இந்த அம்மோன் எல்லாம் தேவ ஜனங்களோடு கூட இணைக்கப்படலாகாது. 3ஆம் 4ஆம் தலைமுறை என்று சொல்லி வேதம் தொடர்ந்து சொல்கிறது. என்றென்றைக்கும் அவர்கள் தேவ ஜனங்களோடு கூட இணைக்கப்பட முடியாது. தேவ சாபத்துக்குட்பட்ட ஒரு மக்களாக இருந்தார்கள். ஆசீர்வாதம் கிடையாது. சாபத்துக்குட்பட்ட ஒரு பெண்மணித்தான் மோவாபிய சிறியாக ரூத். ஆனால் நகோமி தேவ ஜனம் யூதா பெத்லகேமிலே இருந்து தேவ துதி ஆராதனைக்குட்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தது. பஞ்சகாலம் வந்தபோது அவர்கள் தேவனை ஆராதிக்கின்றவர்கள் தேவனை பார்ப்பதற்கு பதிலாக அந்த பஞ்சகாலம் வந்துவிட்டதே, சூழ்நிலையின் அமைப்பெல்லாம் பாதனைக்குள்ளாக இருக்கிறதை பார்த்து அவர்கள் மோவாபுக்கு போனார்கள். மோவாப் ஒரு சாபத்துக்குட்பட்ட ஒரு இடம். அங்கே இருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அங்கே போய் இருக்கிறவர்களும் சபிக்கப்பட்டவர்கள். இந்த நிறைவாக தேவ ஆராதிக்குட்பட்ட மக்கள், நிறைவான ஆசீர்வாதத்துக்குட்பட்டவர்கள் குடும்பமாக மோவாபுக்கு போனார்கள். என்ன நடந்தது? நகோமியின் கணவர் இறந்து போனார். நகோமி 2 குமாரர்களுக்கு இந்த மோவாபிய பெண்மணியை, பெண்களை விவாகம் பண்ணி வைத்தால் அவர்கள் 2 குமாரர்களும் இறந்து போனார்கள். இப்போது நகோமி நிறைவுள்ளவளாக போனவள் அவள் வெறுமையாக்கப்பட்டு விட்டால், அவள் அன்பான் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை ஏற்பட்ட போது, இங்கே நான் அறிந்தோ அறியாமலோ சாபத்துக்குள் வந்து சாபமாகிவிட்டேன், இனி இங்கே இருப்பேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையே இருக்காது. எனவே நான் மீண்டும் என் தேசத்துக்கு போவேன் என்று சொன்னால் ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி அந்த நகோமி தன் 2 மருமக்களையும் கூப்பிட்டு, நீங்கள் இந்த தேசத்தில் இருங்கள், உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள், நான் கசப்பாயிருக்கிறேன், என்னோடு கூட வருவதனால் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் ஏற்படாது என்று சொல்லி கடந்து போகும்போது அதிலே ஓர்பால் என்பவர் நகோமியை விட்டு அவள் தன் இடத்துக்கு போகிவிட்டார். ரூத்து சொல்றா, உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து நீர் பேச வேண்டாம், நீர் போகிற இடத்துக்கு நான் வருவேன், நீர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், உன் தேவன் என் தேவன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் பிரிக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்படி பற்றி கொண்டு இப்போது நகோமியின் இடத்துக்கு வந்துவிட்டார். வந்துவிட்டு நீங்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டு சிந்தி 2ஆம் காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். நல்லா கவனிங்க. இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். இப்பொழுது நகோமியும் ரூத்தும் அவர்கள் அன்பான் தெய்வஜமே யூதா இடத்துக்கு வந்துவிட்டார்கள். வந்து எங்கே இருக்கிறார்கள்? குடிசையில் இருக்கிறார்கள்.
அன்பான் தேவ ஜனமே, அப்ப குடிசையில இருக்கின்ற வந்தபோது ரூத்து சொல்றா, நகோமியை பார்த்து, நீ வயதாகிவிட்டது, எல்லாம் வெறுமையாக்கப்பட்டவளாய் இருக்கிறாய், நீ இந்த குடிசையில் இரு, நான் உனக்காக ஏதாவது வயலில் போய் அங்கே பணிபுரிந்து வேலை செய்து ஆகாரங்களை ஏற்படுத்தி கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்லி அவள் போகிறாள். போவாஸ் வயலுக்கு போய்விட்டாள். நல்லா கவனிங்க அன்பான் தேவ ஜனமே, அந்த கான்டெக்ஸ்டில் நகோமி சொல்றா, என்ன சொல்றா என்றால், அன்பான் தேவ ஜனமே அண்டு ரூத்தை பார்த்து சொல்றா, என்ன சொல்றா, நான் 3:3 நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. இந்த செய்தியின் உரிய ஆதாரமான வார்த்தை எது என்று சொன்னார், அந்த களத்திற்கு போ, அந்த களத்திற்கு போ. செய்தியின் தலைப்பு என்ன? அந்த களத்திற்கு போ. சொல்லுங்க, செய்தி தலைப்பு என்னங்க? அந்த களத்திற்கு போ, அந்த களத்திற்கு போ. அன்பான் தேவ ஜனமே, இங்கே நகோமி ரூத்தை பார்த்து சொல்றா, நம்ம இங்க வந்து விட்டோம்மா, ஆனா நீ அந்த களத்திற்கு போ, அந்த களத்திற்கு போ. எந்த களத்துக்கு போக வேண்டும்? சமமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குரியதாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீ எங்கே போக வேண்டும்? அந்த களத்திற்கு போக வேண்டும். அந்த களத்தில் யார் இருக்கிறார்? அந்த களத்தில் போவாஸ் இருக்கிறார். அந்த களத்தில் யார் இருக்கிறாருங்க? அந்த களத்தில் போவாஸ் இருக்கிறார். போவாஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு நீ போகும்போது ஏன் அந்த களத்துக்கு போக வேண்டும்? அந்த களத்துக்கு போகிறதுனாலே ரூத்து போவாஸின் மனவாட்டியாய் மாறி விடுகிறார். ஹல்லேலூயா. போவாஸின் மனவாட்டியாக மாற வேண்டும் என்று சொன்னால் போவாஸ் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டும். அன்பான் தேவ ஜனமே, போவாஸ் இருக்கிற இடத்துக்கு போன போது தான் இந்த ரூத்து போவாஸின் மனைவியாக்கப்பட்டால் அவள் சாபமான வாழ்க்கை நீக்கப்பட்டு அவள் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அடைந்து வந்தது. அருமையான சகோதர சகோதரி, இந்த காலையில் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையும் ரூத்தின் வாழ்க்கை போல கசந்ததாக சாபத்துக்குள்ளாக இருக்கிறதா? என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் பார்க்க விடலையே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் சாபமாக இருக்கிறது, எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும், உண்டாகுமா? எங்கள் மக்களிலே, குடும்பத்தில் இருக்கிற மக்களிடத்தில் ஆசீர்வாதம் உண்டாகுமா என்ற ஒரு கேள்வியோடு கூட இந்த காலையில் தேவனை தொழுதுக்குள்ள வந்திருக்கலாம். நீங்கள் சாபம் நீங்கி சாபத்தின் வாழ்க்கை உங்களை விட்டு அகற்றப்பட்டு நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்பட்டவர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்கே வர வேண்டும்? போவாஸ் கிட்ட வர வேண்டும். போவாஸ் கிட்ட வேண்டும். போவாஸ் யார்? நம்முடைய போவாஸ் யார்? அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவு அன்பான் தேவன் இடத்துக்கு எதற்கு வர வேண்டும்? அவருக்கு மனைவியாக ஆக்கப்பட வர வேண்டும். ஹல்லேலூயா. மனைவியாக ஆக்கப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. எதற்காக வரப்போகிறார்? மணவாட்டியின் சபையை எடுத்துக்கொள்ளுவதற்காக. அப்ப நீங்களும் நானும் அந்த மணவாளனுக்குள்ள மணவாட்டியின் சபையாக இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். எங்கே போக வேண்டும்? அந்த களத்திற்கு போக வேண்டும். போவாஸ் எங்கே இருக்கிறாரோ அங்கே போக வேண்டும். எப்படி போக வேண்டும்? முதல் பகுதி 3:3 அதை தான் இன்றைக்கு பேச போகிறேன். 2ஆம் பகுதி நீங்கள் அன்பான் தேவஜி 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த களத்திற்கு எப்படி போக வேண்டும் என்பதை இன்றைக்கு பேச போகிறேன். 2வது பகுதி அன்பான் தேவஜி இன்றைக்கு நான் பேச போவதில் அந்த களத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும். 2 கேள்விகள். போவாஸுக்கு மனைவியாக ஆக்கப்பட்டு சாபத்தின் வாழ்க்கை நீங்கி ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்க்கை உண்டாக வேண்டும் என்றால் அந்த களத்துக்கு போகணும். அந்த களத்துக்கு எப்படி போக வேண்டும்? ஒரு கேள்வி. அந்த களத்தில் எப்படி இருக்க வேண்டும்? 2வது கேள்வி. எப்போ 2வது அதை விட்டுடுவோம் இன்னைக்கு செய்தியில். அந்த களத்துக்கு எப்படி போக வேண்டுமா? நகோமி சொல்றா, நீ குளித்து. எப்படிங்க? குளித்து. 2வது எண்ணெய் பூசி. 3வது உன் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு. 3 காரியங்கள் இருக்குது. 3 காரியங்களும் 3 செய்திகள். நல்லா கவனிங்க. அன்பா, குளித்து எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது சுத்திகரிப்பின் வாழ்க்கையை குறிக்கிறது. எதை குறிக்கிறதுங்க? நீ சுத்திகரிக்கப்பட்டவர்களாக. என்ன எதை குறிக்கிறது? அது அபிஷேகத்தின் வாழ்க்கையை குறிக்கிறது. எதை குறிக்கிறதுங்க?
அபிஷேகத்தின் வாழ்க்கை, ஆவியான நிறைவை காண்பிக்கிறது. நீ சுத்திகரித்து கொண்டு ஆவியானவின் நிறைவோடு கூட நீ என்ன பண்ணணும்? உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு போகணும். என்ன பண்ணுங்க? உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு போக வேண்டும். இதனால சுத்திகரிப்பு நமக்கு தெரியும், அபிஷேகமும் நமக்கு தெரியும். அதை குறித்து நான் பேசல. இன்னைக்கு நான் பேச இருக்கிறது உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு போக வேண்டும். போவாஸ் அந்த களத்துக்கு போ. ஏன் அந்த களத்துக்கு போக வேண்டும்? ஏராளமான களம் இருக்கின்றது. ஆனால் நகோமி ரூத் என்ன சொன்னா, நீ அந்த களத்துக்கு போ. ஏன் அந்த களத்துக்கு போக வேண்டும்? அங்கத்தான் போவாஸ் இருக்கிறார், அங்கத்தான் போவாஸ் இருக்கிறார். போவாஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போனால்தான் நீ அவருடைய மனைவியாக்கப்படுவாய். உன் சாபமான வாழ்க்கை நீங்கி ஆசீர்வாதமான வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். அப்ப போவாசாக ஆண்டவரோடு கூட ஆண்டவரின் மனவாட்டியாக நீங்கள் மாற வேண்டுமா? மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த போவாஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும். எப்படி போக வேண்டும்? சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, ஆவியானவின் நிறைவு உள்ளவர்களாக உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு போக வேண்டும். நம்ம எல்லாம் வஸ்திரம் போட்டு வந்துருக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு வஸ்திரங்கள் நிறைய இருக்குது இல்லைங்களா? ஜென்ஸுக்கும் வஸ்திரம் இருக்குது. இங்கே ஒரு வஸ்திரம் போட்டு வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு போனால் பீரோவை திறந்தா பீரோ மூடாத அளவுக்கு வஸ்திரங்கள் வச்சுருப்பீங்க. அது லேடிஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா? அவங்களுக்கு வஸ்திரங்கள் என்று சொன்னால், அதை புடவை என்று சொன்னால் ரொம்ப ஆசை தான் இல்லைங்களா? மதர் ஷாப்னா இதை எடு, அதை இடு, இதை எடு. சரி, இது நல்லா இருக்கு, இது வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். ஆண்டி சரி, அதுவும் நல்லா இருக்கு, அது வாங்கிக்கலாமா? சரி, அதுவும் வாங்கிக்கும். அதுவும் நல்லா இருக்கு, அது வாங்கிக்கலாமா? அதுவும் வாங்கிக்கும். ஆண்டி எல்லாம் வாங்கிட்டே இருக்கும், ஆசை. ஓகே, நல்லது தான். பெண்கள் அன்பான வஸ்திரங்கள், நம்ம ஏராளமான வஸ்திரங்கள் இருக்கிறது. அதே மாதிரி வேதத்திலே வஸ்திரம் ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லுகிறது, துதியின் ஆடை என்று சொல்லுகிறது, நீதியின் சால்வை என்று சொல்லுகிறது, சித்திரல் தயலாடை என்று சொல்லுகிறது, பசுத்த வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது, உயர்ந்த வஸ்திரம், அன்பாந்த, இப்படி ஏராளமான வஸ்திரங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரகாசமுள்ள வஸ்திரம், பெண் வஸ்திரம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவைகள்லாம் குறித்து நான் பேச போவதில்லை. போவாஸுக்கு நான் மனைவியா ஆகணும்னா ஒரு வஸ்திரம் இருக்கிறது இல்லைங்களா? எத்தனை பேர் இங்கே கல்யாணமானவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆகுற சகோதரி கை தூக்கத்துக்கு யோசிக்கிறாங்க இல்லைங்களா? ஆண்களுக்கு நல்லா கை தூக்கிட்டாங்க. சகோதரி கல்யாணம் ஆனவங்க மாத்திரம் கை தூக்குங்க. எல்லாம் யோசிக்கிறாங்க, என் கை தூக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி. கல்யாணம் ஆயிருக்கு இல்லைங்களா? உங்கள் கல்யாணம் நாள் எல்லாம் நியமிக்கப்பட்டு விட்டுருச்சு. கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போகிறீங்க. எப்படி போகிறீங்க? வீட்டில் இருக்க நைட்டியோடு போவீங்களா? இல்லைன்னா வீட்டில் போட்டிருக்க பழைய சுடிதார் எல்லாம் எடுத்துக்கிட்டு போவீங்களா? எப்படி போவீங்க கல்யாணத்துக்கு? ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னே காஞ்சிபுரத்துக்கு தனியாக போகாமல் ஃபேமிலியே கூட்டிக்கிட்டு கொண்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த அந்த கடை அந்த கடை இந்த கடைன்னு ஏறி இல்லைங்களா சூஸ் பண்ணி கல்யாணத்துக்கு ஒரு ஆடை, ரிசப்ஷனுக்கு ஒரு ஆடை, மறுநாளுக்கு ஒரு ஆடை என்று நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குவோம் இல்லைங்களா? அது தப்பு இல்லை. அப்போ கல்யாணம் மணவளனோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வஸ்திரம் இருக்கிறது, அதற்கு ஒரு வஸ்திரம் இருக்கிறது. அந்த வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தி கொண்டவர்களாக இருப்பீர்கள் சொன்னால் மணவாளனாக போவாஸுக்கு நீங்கள் மனைவியாக மாற்றப்படுவீர்கள். உங்கள் சாபமான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறிவிடும். அந்த வஸ்திரம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அன்பான் தேவ ஜனமே, 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போமா? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நல்ல கவனிங்க. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பசுத்தவான்களின் நீதிகளே, பசுத்தவான்கள். நல்ல கவனிங்க. அன்பான் தேவ ஜனமே, மணவாளனுடைய கல்யாணம் வருகிறது. ஆட்டுக்குட்டியானவனின் கல்யாணம் வரப்போகிறது. வெகு சீக்கிரத்தை வரப்போகிறது. உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த போவாஸ் வரப்போறாருமா? அந்த போவாஸ் வரப்போறாது. இன்னைக்கு வரப்போறாது.
நாளைக்கு வரப்போகிறாரு. நீ அவரோடு கூட மனைவியாக இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். உன் வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள வேண்டும். அந்த களத்துக்கு எப்படி போக வேண்டும்? உன் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டவனாக தான் அந்த களத்துக்கு போக வேண்டும். என்ன வஸ்திரம்? அன்பான் தேவ சிலமே, இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாக அவளுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. என்ன வஸ்திரங்க சொல்லுங்க? மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரம். நான் என் மனைவி கூட மதஷாக்கு போவோம். பிரசவாக்கத்தில் நீங்களே மதஷா பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? போவோம். மனைவி புடவைலாம் எடுப்பாங்க. புடவை எடுத்தோன்னே அந்த ஃபஸ்ட்டு திருப்பி கையை வச்சு இப்படி பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? கையை வச்சு அப்படி பார்ப்பாங்க. ஏன் பார்க்குறாங்க? இது கை தெரிகிறதா? கை தெரிகிறதா? அது டிரான்ஸ்பரண்ட். என்னங்க? மெல்லிய வஸ்திரம், டிரான்ஸ்பரண்ட் வஸ்திரம். மினுக்கலான வஸ்திரம் மொபைல் இருக்குது. இப்போ நிறைய மினுக்கலான வஸ்திரங்களாம் இருக்குது இல்லைங்களா? பிள்ளைகள் நான் ட்ரெஸ் பண்ணும்போது கல்யாணத்தை பார்த்தா சும்மா ஜொலிக்குது, அப்படி இருக்குது. ஆனால் இது மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரம். இது ரொம்ப அந்த கையெல்லாம் தெரியுது, வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்கிற மெல்லிய வஸ்திரம் நம்மளை உடம்பெல்லாம் வெளிப்படுத்துகிற அளவுக்கு அந்த மெல்லிய வஸ்திரம். அதை சொல்லலை. இந்த மெல்லிய வஸ்திரம் எது? இது பரிசுத்தவான்களின் நீதிகளை. என்ன வஸ்திரங்க? பரிசுத்தவான்களின் நீதிகளை. நல்ல கவனிங்க அன்பான் தேவ ஜனமே. அப்போ இந்த பரிசுத்தவான்கள் நீதிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீதி என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீதி என்ன என்பது நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் நான் அன்பான் தேவனே. இப்போ கிருபை என்று சொன்னால், கிருபைனா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரேஸ் என்ன கேட்டால் கிருபைன்னு சொல்லுவாங்க. கிருபைனா கிரேஸ், கிரேஸ்னா கிருபை. அன்பான் தேவஜீவி, நம்ம அர்த்தம் தெரியாமலே நம்ம என்ன பண்றோம்? அவைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். நடைமுறை அந்த மாதிரி நீதி என்ன அப்படின்னு கேட்டா அநேகருக்கு தெரிவது. அன்பான் தேவஜீவி, நீதி என்ன என்று சொன்னால் the right standing before God என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தேவனுக்கு முன்பாக சரியான ஒரு அன்பான் தேவஜீவி நடக்கை, தேவனுக்கு முன்பாக சரியான ஒரு நிலைநிறுத்தல் என்று சொல்லுவாங்க. இன்னொரு சொல்லணும்னு சொன்னால், எதெல்லாம் நியாயமோ எதெல்லாம் சரியோ அதுதான் நீதி. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக whatever thing is justified and right, correct, that is the righteousness of God. தேவனுக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்பாக அல்ல, மனுஷன் முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக எதெல்லாம் நியாயமானதோ எதெல்லாம் சரியானதோ அதுதான் நீதி. வேதத்தில் சில நீதிகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. நீதி என்னாக கொடுங்கள், அது ஒரு நீதி. சமாதானம் ஒரு நீதி. இதெல்லாம் ஒரு நீதி. இதெல்லாம் ஒரு நீதி. அப்படி பார்க்கும்போது இந்த பரிசுத்தவான்களின் நீதிகள் என்று சொல்லுகிறது. அந்த நீதிகள் என்ன என்பதை சொல்லி பரிசுத்தவான்கள் எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அதை ஆராய்ந்து பார்த்து நீதிகளை அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு 3 பரிசுத்தவான்கள் வேதம் சொல்லுகிறது, தங்கள் நீதிகளினாலே தங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொண்டார்கள். அவர்கள் நீதிகளினாலே அவர்கள் குமாரத்திகள் தப்புவிக்கப்படுவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 20ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 20ஆம் வசனம். அப்போது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 20ஆம் வசனம். நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்தையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 14ஆம் வசனத்துக்கும் 20ஆம் வசனத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொன்னா, 14ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அன்பான் தேவஜிமே, நோவா, தானியேல், யோபு தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யார் சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் 20ஆம் வசனத்தை பாருங்க, கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி. நோவா, தானியேல், யோபு நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் அல்ல, தாங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரத்தைகளும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு, அண்டர்லைன் படிக்கணும், என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். எப்படி உரைக்கிறார்? முதல்ல கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் 14ஆம் வசனத்துல. ஆனா 20ஆம் வசனத்துல சொல்றாரு, என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன். அப்ப என்ன குறிக்குதுன்னு சொன்னா, அது அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது. பரிசுத்தவான்கள் நீதினாலே நீ அலங்கரிக்கப்படவில்லை என்று சொன்னால், வரப்போகின்ற போவாசுக்கோடு கூட நீ மனவாட்டியாக இணைக்கப்பட்டு சாபத்தின் வாழ்க்கை நீக்கப்பட்டு கண்பான் தேவ ஆசீர்வாதத்துக்குட்பட்டவளாக இருக்கவே முடியாது. அன்பான் தேவ ஜனமிங்க 3 பரிசுத்தவான்களை குறித்து வேதம் சொல்ல, அவர்கள் தங்கள் நீதிகளினாலே. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அன்பான் தேவன் தியானிக்கும் போது ஒவ்வொரு மெசேஜ். இந்த 3 அன்பான் பரிசுத்தவான்கள் நீதி ஒன்று மாத்திரம் நான் முகவரியாக சொல்லி, ஒரு பரிசுத்தவான் ஒரு நீதியை மாத்திரம் நம்ம காலை நேரத்தை பேசி முடிக்க வாஞ்சிக்கிறேன். நோவா வாழ்க்கையில் என்ன நீதி காணப்பட்டது? அநேகம் இருக்கிறது. ஆனால் ஒன்று, நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். அதுதான் இன்னைக்கு பேச போகிறேன். அங்கே பார்க்கும்போது கீழ்ப்படிதல், நோவாவின் கீழ்ப்படிதல் என்ன இருந்ததுங்க? நோவாவின் கீழ்ப்படிதல். நீங்கள் தானியேல் வாழ்க்கையை பார்க்கும்போது, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அநேக கதைகள் இருக்கிறது. ஒன்று ஒரு பிரசங்கம், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசக்கூடிய பிரசங்கம். ஆனால் அங்கே தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தானியேலின் தீர்மானம், ராஜாவின் போஜனத்தினாலே என்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். டிசிஷன் ஆஃப் டானியல். அது பெரிய நீதி. ஹல்லேலூயா. அதுதான் தேவ நீதி. அன்பா, நோவாவின் வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல், தானியேல் வாழ்க்கையிலே தீர்மானம், யோபின் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் இருக்கிறது. பிரதானமான காரியம் என்று சொன்னால் தேவ அறிவு. அன்பா, யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தால், கர்த்தர் எடுத்தால் அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது மனைவி சொல்கிறார், இன்னும் என் உத்தமத்திலே இருக்கிறாய், நீ தேவனை தூஷித்து சித்து போய் என்று சொல்கிறார். அப்போது யோபு பக்தன் சொல்கிறார், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாது. தொடர்ந்து யோபு பக்தன் சொல்கிறான், நான் போகும் பாதையை நேச அறிவார், நான் சோதித்து அறிந்த பிறகு பொன்னாக விலகி பொங்காவினேன். பிறகு யோபு சொல்கிறார், என் மீட்பு உயிரோடு கூட இருக்கிறார், என் சரீரம் முழுவதும் அழிந்து போனாலும் என் சொந்த கண்களினாலே அவரை காண்பேன். மேலும் யோபு சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை என் தேவன் நிறைவேற்றி முடிப்பார். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனை குறித்த ஒரு அறிவு, தேவ அறிவு ரொம்ப அவசியம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று பேதுரு, அன்பான 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சொல்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 9-10 வசனங்களை வாசிக்கும் போது தேவனை அறிகிற அறிவு தேவ சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியமானது. அது ஒரு பெரிய டாபிக். அப்ப நல்லா கவனிங்க. இங்க 3 பரிசுத்தவான்களின் 3 நீதிகள் என்ன? நோவாவின் கீழ்ப்படிதல். சொல்லுங்க, நோவாவின் கீழ்ப்படிதல். தானியேலின் தீர்மானம். சொல்லுங்க, தானியேலின் தீர்மானம். யோபின் அறிவு. என்ன அறிவு? சயின்டிபிக் அறிவு அல்ல, ஜியோகிராஃபி அந்த அறிவுலாம் இல்லை, உலகத்தின் அறிவு இல்லை, தேவனை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. அறிவு சரி இருக்கட்டுமா, இது முகரை வச்சுக்க 3. ஆனால் இன்றைக்கு நான் நோவாய் மாத்திரம் வைத்து அந்த கீழ்ப்படிதலை வைத்து ஒரு 3 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். நீங்கள் கவனிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போது ஆதியாகம புஸ்தகத்துக்கு நேராக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். நோவா அப்படியே செய்தான்.
தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். 7ஆம் அதிகாரம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். இதுதான் அன்பான் தேவனின் நோவாவை குறித்த நல்ல கவனிங்க. இதுதான் நீதின்னு சொல்லலை. நோவாவை குறித்து நிறைய நீதிகள் பேசிக்கொண்டே போகிறோம், நிறைய இருக்குது. ஆனால் பிரதானமானது அன்பான் தேவன் நோவாவின் கீழ்ப்படிதல். நல்ல கவனிங்க. அன்பான் தெய்வ ஜனமே, எதற்கு கீழ்ப்படியணும் என்ற கேள்வியின் அடிப்படையில் ஒரு 3 காரியங்களை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். ஒரு தேவ மனிதரை முன்பாக வைத்து, அன்பான் தேவ ஜனமே, நான் பார்க்கக்கூடிய தேவ மனிதர் யார் என்று சொன்னால் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் யாருங்க? சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவா? சரி. அப்புறம் பிதாவாகிய தேவன். அப்புறம் யெகோவா. சரி. அப்புறம் நம்முடைய தகப்பன் யாருன்னா ஆபிரகாம் தான் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பன் யாருங்க? ஆபிரகாம் தான் நம்முடைய தகப்பன். இப்போ அந்த தகப்பனை போய் பார்ப்போமா? அந்த தகப்பன் கீழ்ப்படிந்தாரா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் 18ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிகளுக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். உன்னைக்குள்ளே நான் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறேன். பூமியில் உள்ள எல்லா வம்சமும் ஆபிரகாம் காலத்தில் இருந்து அன்பான் ஈசாக்கில் இருந்து அன்பான் தேவஜம் இன்றைக்கு மீட்கப்பட்ட எல்லா ஜனம் நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். நம்ம சபமான வாழ்க்கை நீங்கி ஆசீர்வாதமான வாழ்க்கை எங்கே இருக்கிறது? ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிறது. அங்கதான் தேவ ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், ஆபிரகாமுக்குள்ள வச்சிருக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்குள்ளே இருக்கின்ற ஆசீர்வாதத்துக்கு நம்ம சுதந்திர வழியாக வேண்டும் என்றால் இந்த வசனம் அழகா சொல்லுகிறது. 22:18 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப கீழ்ப்படி எவ்வளவு பெரிய நீதி பாருங்க. கீழ்ப்படிதல் பெரிய நீதி. ஆதி மனிதனை தேவன் தம்முடைய சாயலில் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான் தேவ ஜனமே, அவர்கள் வாழ்க்கையை தேவன் இந்த ஒரு நீதி முன்பாக வைத்தார். எந்த நீதி வைத்தாருங்க? இந்த நீதி, கீழ்ப்படிதல் நீதி வைத்தார். இவர்கள் இந்த நீதியை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறார்களா? நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனிகளை எல்லாம் புசிக்கலாம், இந்த நன்மை தீமை அறியத்தக்கும் கனியை புசிக்கும் நாளே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி அதை புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் இந்த ஆதாம் ஏவாள் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டு தேவ கரத்தினாலே உருவாக்கப்பட்டு தேவனோடு அனுதினமும் முகமுகமாக சஞ்சரித்து தேவ மகிமைக்குள் இருந்தவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போவது காரணம் என்ன என்று சொன்னால் அந்த நீதியை மீறினார்கள். கீழ்ப்படிதல் இந்த நீதியை அவர்கள் மீறினார்கள். கீழ்ப்படியாமல் எப்போ வந்ததோ அவர்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் சந்ததியாக எல்லாம் பாவத்துக்குள் கலந்து வந்தது. கீழ்ப்படிதல் எத்தனை பேர் நீதி? 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பலியை அல்ல கீழ்ப்படிதலே உத்தமம். ஹல்லேலூயா. எதை விரும்புகிறாரா? படிகளை விரும்பவில்லை, கீழ்ப்படிதலை விரும்புகிறார். தேவனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு தேவனால் அபிஷேகப்பட்ட முதல் ராஜாவாகிய சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால் நியாயாதிபதி காலம் முடிந்த பிறகு சாமுவேல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவர். அவர் ராஜபாரம் பிடுங்கப்பட்டு அவர் முடிவு தற்கொலை செய்யப்பட்டு மாண்டு போவதற்கு காரணம் என்ன? அவர் குடும்பம் அனைத்து 3 குமாரர்களும் மாண்டு போவதற்கு காரணம் என்ன என்று சொன்னார், இந்த நீதியாக கீழ்ப்படிதலை அவர்கள் விட்டதினால். சகோதர சகோதரியே, உனக்கும் எனக்கும் என்ன தேவை? கீழ்ப்படிதல் தேவை. எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஒரு 3 காரியங்களை ஆபிரகாமிலிருந்து நான் சொல்லி முடித்து விட வாஞ்சிக்கின்றேன். நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களுக்கு தெரிந்து வாசிக்க வேண்டாம், நேரம் நான் வேகமாக குறிப்பாக பேச இருக்கிறேன். 1-5 வசனம் உங்களுக்கு தெரிஞ்சது.
முதல் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உன் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றால், அன்பான் தேவஜனமே, 4ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே என்ன சொன்னாரு? முதல் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை விட்டு புறப்பட்டு நான் உன் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது கர்த்தருடைய வார்த்தை, ஆபிரகாமுக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை. அப்ப ஆபிரகாம் எதற்கு கீழ்ப்படிந்தான்? ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்த ஒரு பெரிய நீதி ஐயா. அந்த நீதினாலே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அன்பான் தேவ ஜனமே, மணவானாகிய போவாசோடு கூட இணைக்கப்படுகிறது. அந்த நீதியை எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? முதலாவது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படி. எதுக்கு கீழ்ப்படினாங்க? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். நாமெல்லாம் பெரிய பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு வேதமாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை நமக்கு அர்த்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? உபாகம் 28ஆம் அதிகாரம் 1:14 வசனம் சொல்கிறது, 1-2 வசனம் சொல்கிறது, அன்பான் தேவ ஜனமே, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ உண்மையாய் கைக்கொள்வாயானால் நீ இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று 14 வசன ஆசீர்வாதம் சொல்கிறது. நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கூட மாவுசொற்பட்டு எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆனால் 15 கடைசி வசனம் வரைக்கும் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவாய் என்று சொன்னார், நீ சபிக்கப்பட்டு இருப்பாய், சாபம் உண்மையிலே இருக்கும். உபாகம் 28 வீட்டில் வாசித்து பாருங்க. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆபிரகாம் தேவனை அறியாதவராக இருந்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் ஆபிரகாம். தேவனை தெரியாது, தேவ வார்த்தை தெரியாது. ஆனால் தேவன் அவரை சந்தித்து தம் வார்த்தை சொன்னபோது, தேவனை அறியாதவராக, வார்த்தை அறியாதவராக இருந்த போதும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரே. எனவே தான் அவர் விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றப்பட்டார். அவருக்குள்ளே தேவன் ஆசீர்வாதங்களை வைத்து உலகம் முழுவதும் அந்த சந்ததிகள் எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறிவிட்டார்கள். சகோதர சகோதரி, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரே. நீ கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? கர்த்தர் வார்த்தை பிரதானமானது. 138:2 சொல்கிறது, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எதற்கு கீழ்ப்படினோ? ஐ நீட் டு ஒபே த வேர்ட் ஆஃப் காட். தேவ வார்த்தை கீழ்ப்படினோம். தேவ வார்த்தை கீழ்ப்படுகிறோமா? தேவ வார்த்தை கீழ்ப்படுகிறோம். எப்படிப்பட்டவர்கள்? 2 அம்சத்தை சொல்லி அடுத்த குறிப்புகளை கடந்து சொல்ல வாஞ்சிக்கின்றேன். நீங்கள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் குறித்து கொண்டு வீட்டை வாசித்து பாருங்க. இப்போது இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் மீட்கப்பட்டு வாக்கு பண்ணின கானான் தேசத்தை நோக்கி கடந்து வருகிறார்கள். வரும்போது இப்போது ஆண்டவர் பெலிஸ்து தேச வழியாக ஒரு வழி இருந்தாலும் அவர்களை நடத்தாமல், அந்த வழியாக நடத்தாமல் அன்ப வனாந்தரத்தின் சிவந்த சமுத்திர வழியாக கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்க வச்சிட்டாரு. பின்பாக யார் வருகிறார்? பார்வோனின் சேனைகள் வருகிறது. பின்பாக யார் வருகிறார்? பார்வோனின் சேனைகள் வருகிறது. முன்பாக சமுத்திரம், பின்பாக பார்வோனின் சேனைகள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழியே இல்லை. சும்மா நம்மள மாதிரி கொஞ்சம் ஜனங்கள் இல்லை. எவ்வளோ பேரா? வேத ஆராய்ச்சியாக சொல்றாங்க 20 லட்சத்திலிருந்து 60 லட்சம் பேர். எவ்வளோ பேருங்க? 20 லட்சத்திலிருந்து 60 லட்சம் பேர் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு இப்போது வனாந்தரத்தில் வருகிறார்கள். 60 லட்சம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப பார்வோனின் சேனைகள் வந்து விட்டது. இவ்வளோ பேரை எப்படி மோச தப்ப வைக்க முடியும்? முன்பாக போன சமுத்திரம் தான், அதில் விழுந்து மாண்டு போக வேண்டியதுதான். அப்போது ஜனங்கள் எல்லாம் மோசையை பார்த்து புலம்புகிறார்கள். மோசை கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது? மோசே, உன் கையில் இருக்க கோலை வைத்து சமுத்திரத்தை பிளந்து விடு. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்பிடிக்கிறவர்கள் யார் என்பதை 2 அம்சத்தை காண்பிக்க போயிருக்கிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்பிடிக்கிறேன்னா எப்படி அறிந்து கொள்வது? கர்த்தருடைய வார்த்தை இங்கே மோசைக்கு வருகிறது. உன் கையில் என்ன இருக்கிறது? கோல் இருக்கிறது. சமுத்திரத்தை பிளந்து விடு. நல்ல கவனிங்க.
ஒரு கோலை வச்சு சமுத்திரத்தை பிளக்க முடியுமா? தண்ணீரை பிளக்க முடியுமா? சொல்லுங்களேன். தண்ணீரை பிரிக்க முடியும், தண்ணீரை பிளக்க முடியாது. குச்சியை வச்சு, ஒரு கோலை வச்சு நல்லா கவனிங்க அன்பார்ந்த. ஆனால் மோசே என்ன பண்ணாருங்க? கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, கோல் இதை வச்சு சமுத்திரம் எப்படி பிறக்க முடியும் ஏதாவது கேட்டாரா? ஒன்றும் கேட்கல. யாத்திரை 14ஆம் அதிகாரத்தில் அவர் கோலை நீட்டினார், சமுத்திரம் பிளந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்க கீழ்ப்படிதலை பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் நீதியை மோசிட்டு பார்க்கிறோம். இந்த கீழ்ப்படிதல் நீதி வருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னார், மோசே கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. He trusted the word of God. தேவ வார்த்தை என்ன பண்ணாருங்க? நம்பினார். எப்படி நம்பினாரு? மோசே கூப்பிட்டு, ஆண்டவரே நீ எகிப்துக்கு போ, மக்கள்கிட்ட அனுப்புறேன், பார்வோனுக்கு முன்பாக அனுப்புறேன் போது மோசே சொல்றாரு, என்னை எவன் ஏற்றுப்பான், நான் திக்குவாயா இருக்கிறேனே, அதெல்லாம் நடக்காது என்று சொல்லி ஆண்டவர் கோல் இருச்சு என்ன பண்ணாருங்க? அங்கே அவனுக்கு அதிசயத்தை காட்டினார். இதெல்லாம் நடக்கும், போல தண்ணியில போல ரத்தமா ஆகும் என்று சொல்லி இதெல்லாம் இருந்தனாலே மோசேக்கு தெரியும் இது கர்த்தருடைய வார்த்தை. கோல் நீட்ட சொல்ற நீட்டினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவர்கள் யார்? அந்த வார்த்தையை நம்புகிறவர்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்பணும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறோம்? நீங்கள் 2 நாளாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது யோசபாத் யூதாவுக்கு ராஜாவாக இருக்கிறார். அமைதியோடு கூட ராஜ்யபாரம் செய்து கொண்டிருக்கும் நாட்களிலே திடீரென்று மோவாப், அம்மோன், சேயீர் மலை தேசத்தான் இந்த 3 கூட்டம் நிறைய சரான மக்களோடு கூட யுத்தம் செய்ய வந்து விட்டார்கள். யோசபாத் பயந்து போய்விட்டார். நேர தேவ சமூகத்துக்கு போனவர் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வருகிறது? யுத்த காலத்துக்கு போய் சும்மா இருங்க. யுத்த காலத்தை போயிட்டு என்ன பண்ணுவீங்க? சும்மா இருங்க. அதான் யோசபாத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை. யோசபாத் என்ன பண்ணாரு? அந்த 2 நாள் 20ஆம் அதிகாரத்தில் யுத்த காலத்துக்கு போய் பாடகரை நிறுத்தி அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான் தெய்வ ஜனமே, அங்கே 20ஆம் அதிகாரம் 20 சொல்றாரு. 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல யோசபாத் சொல்ற, வாசிக்க வேண்டாம், குறித்துக் கொள்ளுங்க. யோசபாத் சொல்றாரு, கர்த்தரை நம்புங்கள். அவருடைய வார்த்தை என்ன வார்த்தை வருது? யுத்த களத்துக்கு போயிட்டு சும்மா இருக்க சொல்றாரு. இப்போ நீங்க ஒரு 40 பேர் சேர்ந்து இப்போ பாஸ்டர் ஜெபராஜை அடிக்க வரீங்க. சும்மா உதாரணத்துக்கு நீங்கள் அடிக்க மாட்டீங்க வச்சுங்க, இவர் அடிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 20 பேர் சேர்ந்து இவர் அடிக்க வரீங்க. இவர் தம்மை காத்துக்கொள்ள என்ன பண்ணணும்? நான் முறைக்கிறாங்க இல்லை என்ன? ஒன்று இவர் என்ன பண்ணணும்? ஓடி போகணும். இல்லை என்ன பண்ணணுங்க? உங்களை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உங்களோட கூட சண்டை போடணும் இல்லையா? இதுதான் செய்யணும். ஒன்று ஓடி போயிடணும் முடிஞ்சா, இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன பண்ணணும்? தப்பு வித்துக் கொள்வதற்கு சண்டை போட்டு ஆகணுமா பார்க்கக்கூடாதா? சொல்லுங்களேன். ஆமாம், சண்டை போடணும் இல்லைங்களா? ஆனால் இங்கே திரளான கடல் மணல் தனியாக மக்கள் யுத்தத்துக்கு வந்து இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன வருது? யோசபாத்துக்கு யுத்த களத்தை போயிட்டு சும்மா இருங்க. இது ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ளக்கூடுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் யோசபாத்து ஏன் செஞ்சாரு? அவருக்கு தெரியும் இது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. நம்புங்கள். எதை நம்பணும்? கர்த்தருடைய வார்த்தை நம்புகிறேன். அந்த கீழ்ப்படிந்த அந்த நீதி உள்ளவர்கள் யார்? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள். இரண்டாவது பாருங்க, அன்பான் கீழ்ப்படிதல் என்ற நீதி. அன்பான் தெய்வ ஜனமே, எதற்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். அவர்கள் யார்? கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள். இரண்டாவது, நீங்கள் யாத்திரை 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி கொண்டு வரும்போது அங்கே எல்லாருக்கும் தாகம் வந்து விட்டது. அவங்களுக்கு என்ன வந்ததுங்க? தாகம் ஏற்பட்டு விட்டது. வனாந்தரம், அவ்வளோ லட்சம் மக்களுக்கு எங்கே தண்ணிக்கு போகிறது? தண்ணீர் இல்லை. மோசே பார்த்து புலம்புகிறாங்க. மோசே கர்த்தரை நோக்கி பார்க்குறாரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? மோசே, உன் கையில் என்ன இருக்குது? கோல் இருக்குது. கோலை வச்சு என்ன பண்ண? நான் கண்மலை மேலே நிற்பேன். நீ என்ன பண்ணு? கண்மலையே 2 வாட்டி அடி. கோலினாலே அடி. மோசே என்ன பண்ணாருங்க? உடனே அடித்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்பான் தெய்வ ஜனமே, அந்த களத்திற்கு போகணும். அங்கே போவாஸ் இருக்கிறார்.
அங்கே போனால் தான் போவாசுக்கு நீ மனைவியாய் மாறிவிடுவாய். உன் சாபமான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறிவிடும். அப்போ அந்த களத்துக்கு எப்படி போகணும்? நீ உன் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு போக வேண்டும். என்ன வஸ்திரம்? மெல்லிய வஸ்திரம். என்ன வஸ்திரங்க? மெல்லிய வஸ்திரம். அதே பரிசுத்தவான்கள் நீதி. என்ன பரிசுத்தவான் நீதி? ஒன்றுதான் பேசுகிறேன். கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். எதற்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் எப்படி அறிந்து கொள்வது? கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புவேன், ஆனால் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். ரெண்டாவது, இங்கே மோசே பார்த்து ஆண்டவர் கண்மாலை பார்த்து அடின்னு சொன்னாரு, அவர் அடித்தாரு. இதை எதை இருக்கிற கீழ்ப்படிதல் என்ற நீதி இங்கே காணப்படுகிறது. அன்பான நீதி என்ன? அன்பான் தேவஜமே உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதற்கு அர்ப்பணிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன்னு சொல்லிட்டு நீங்க அதை என்ன பண்ணுங்க? செய்யாம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு வார்த்தை கீழ்ப்படுகிறவர்கள் யார்? இந்த நீதியை நிறைவேற்றுகள் யார் என்று சொன்னால் அதை நம்பணும். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? அதை செய்யணும். ரெண்டாவது வாட்டி இதே தண்ணி ப்ராப்ளம் வந்து விட்டது. இப்போது ஆண்டவர் மோசே பார்த்து என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னாரு? பேச சொன்னாரு. கோலை வச்சு அடிக்க சொல்லுறார். ஆனா மோசே என்ன பண்ணாரு? கோலை வச்சு அடிச்சாரு. ஏன்னா மோசைக்கு அன்பான் தெய்வ ஜனமே இப்ப டவுட் வந்துச்சு. நம்ம கோலு தான் கீழே போட்டோம், பாம்பாச்சு. கோலில் தான் தண்ணீரை வச்சோம், தண்ணீர் ரத்தமா மாறிச்சு. கோலை வச்சுட்டா பார்வோன்ட்டு அதிசயங்கள்லாம் செஞ்சு எல்லாம் வெளியே வந்தோம். சிவன சமுத்திரத்தில் கோலை நீட்ட சொன்னார், கோலை நீட்டினேன். கண்மலையில் முதல் வாட்டி கோலை அடிக்க சொன்னார், கோலை அடிச்சேன், தண்ணி வந்தது. இப்போ பேச சொல்றாரு என்று சொல்லி என்ன பண்ணாரு? அவர் பேசல, கண்மலையை அடித்தார். ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நான் வாக்கு பண்ணின தேசத்துக்கு உன்னை கொண்டு போக மாட்டேன்டா. முகமுகமாக மோசையோடு கூட பேசின தேவன். அன்பாந்தவனை நண்பன் என்று சொன்னவர் மோசையின் அன்பாந்தவனை தேவ கரத்திலே எழுதி கொடுத்து நியாய பிரமாணத்தை கொடுத்து இஸ்ரவேல் மக்கள் நடத்தின பெரிய தேவ மனுஷன் மோசே. ஆனால் அந்த தேவ மனுஷனுக்கு வாக்கு பண்ணின வார்த்தை, அந்த கானானுக்குள்ளே உன்னை கொண்டு போவது இந்த வார்த்தை. தேவன் சொன்னாரு, நீ கானானை பார்ப்பாய், கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டாய், இங்கே மரிப்பாய். மோசே, ஏன் உனக்கு மரணம் வந்தது என்று சொன்னார். அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் இதுவரைக்கும் அர்ப்பணித்து வந்தேன். இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்புவது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைப்படியே நடந்து வந்தேன், கர்த்தருடைய வார்த்தையை செய்தேன். ஆனால் இங்கேயோ கர்த்தர் பேச சொன்னாரு, நான் கண்மலை அடித்து விட்டேனே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களுக்கு முன்பாக என் நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கினாய். கர்த்தருடைய வார்த்தை, அன்பான கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யார்? அவர்கள் அதை நம்புவார்கள், அதை தங்கள் வாழ்க்கையை அம்சமாக்கி கொள்வாங்க. வார்த்தை சொல்றபடியே செய்யணும். யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கானா ஒரு திருமணத்திலே அங்கே அன்பான் திராட்சரசம் குறைப்பட்டு விட்டது. மரியாள் வந்தாள். அன்பான் இயேசுகிட்ட சொன்னாங்க. இயேசு சொன்னாரு, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னாரு. மரியாள் என்ன சொன்னாரு? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்க. அன்பான் தெய்வஜனமே, வெறும் தண்ணி திராட்சரசமாக மாற்றப்பட வேண்டுமா? முன்னிலைமை ருசியை பார்க்கலாம், பின்னிலைமை மதுரமுள்ளதாய் மாற்றப்பட வேண்டுமா? ஆண்டவராக தேவனுடைய நாமம் மகிமை உங்களில் காணப்பட வேண்டுமா? அது எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் அர்ப்பணிப்பதிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. You need to commit to the word of God. Trusting the word of God is one. கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது ஒன்று, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவது அவசியமாய் இருக்கு. அதை அர்ப்பணித்தல். கீழ்ப்படிதல் நீதி. எதற்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தருடைய வார்த்தையை நம்புவார்கள், கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்துவார்கள். ரெண்டாவது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் குறித்த நேரத்தை முடிக்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் நீங்கள் 14-18 வசனம் வீட்டில் வாசித்து பாருங்க. இப்போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே, நீ என்ன பண்ணி எழுந்து வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு நீ என்ன பண்ணு நீ நடக்கிற இடங்கள்லாம் கால் வைக்கும் இடத்துல நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன் என்று சொல்றாரு. ஆபிரகாம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பான் தேவஜனமே 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போது ஆபிரகாம் கூடாரத்தை பேய்த்து கொண்டு எப்ரோனில் இருக்கிற மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். 17ஆம் வசனம்.
அம்பானிலிருந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்று சொன்னாரு. ஆபிரகாம் எழுந்து நடந்தார். இது எதை குறிக்கிறது? எதற்கு கீழ்ப்படினோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். ஒன்று. இரண்டாவது, எதற்கு கீழ்ப்படினோம்? கர்த்தருடைய நடத்துதல் கீழ்ப்படினோம். ஹல்லேலூயா. You need to obey the word of God and you need to obey the leading of God. தேவன் நடத்துதல் முக்கியமானது. தேவன் நடத்துதல் முக்கியமானது. 2 சாமுவேல் 22 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று அறிய மட்டும் என் பெற்றோர்கள் இங்கே இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். தேவ நடத்துவதை அறிந்த ஒரு தெய்வ மனுஷனாய் தாவீது இருந்தபடினால்தான் கர்த்தர் சொல்றாரு, தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன், என் இதயத்துக்கு ஏற்றவன், என் இதயத்துக்கு ஏற்றவன். தேவன் நடத்தும் அவசியமானது. நம்ம யார் நடத்தணும்? தேவனே நம்மை நடத்தணும். தேவனே நடத்தும். இந்த தேவன் என்று சதா காலம் நம்முடைய தேவன் எது வரைக்கும் நடத்துவாருங்க? மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை நடத்துகிற உன் தேவனாக கர்த்தர். ஏசாயா 42:16 சொல்கிறது, குருடன் அவன் அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதையிலே அழைத்து கொண்டு போகிற தேவனாக இருக்கார். தேவனுக்காக பாதை தெரியா, தேவனுக்கு தான் வழி தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது. சரியாக போய் நம்மளோட கோலை அட்டைன் பண்ணணும்னு சொன்னா தேவனே நம்மை நடத்தினோம். தேவன் நம்மை நடத்துகிறாரா? எப்படி அறிந்து கொள்வது? அதில் 2 அம்சம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் மீட்டு நடந்தாரு. நீங்கள் யாத்திரை 40ஆம் அதிகாரம் கடைசி 3-4 வசனங்களை வாசிங்க, வீட்டில் வாசிட்டு பாருங்க. இப்போது தேவன் எப்படி நடத்தினாரு? மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்திலிருந்தே அவர்கள் நடத்தினார். எப்படி நடத்தினாருங்க? மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்திலிருந்தே நடத்தினார். இப்போது நல்லா கவனிங்க, இந்த மேக ஸ்தம்பம் எழும்பும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் உடன்படிக்கை பெட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு தங்கள் கூடாரங்கள்லாம் பேத்துக்கொண்டு அவர்கள் அந்த மேக ஸ்தம்பத்தை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. இது போயிட்டே இருப்பாங்க. திடீரென்று என்ன பண்ணோம்? இந்த மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அப்படியே வனாந்தரத்தில் இறங்கி விடும். இறங்கி விட்ட பிறகு உடனே அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை வைத்து விட்டு அங்கங்கே அவர்கள் ஸ்தானத்திலே கூடாரம் போட்டு தங்கி விடுவார்கள். இப்போது மேகத்தை அக்னியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது எலும்புதா 2 மாதம் தங்கி இருக்கும், 6 மாதம் தங்கி இருக்கும், 1 வருடம் தங்கி இருக்கும். திடீரென்று இது மேலே எலும்போம். உடனே எல்லாவற்றையும் பேத்து விட்டு அவர்கள் அதை நோக்கி போய் கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் யார்? அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள். தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் யாருங்க? நான் தேவனால் நடத்தப்படுகிறேன். நான் எப்படி அறிந்து கொள்வது? என் கண்கள் எங்கே இருக்கும்? தேவனே நோக்கி இருக்கும். தேவனை நோக்கி இருக்கும். தேவனை நோக்கி விசுவாசத்தை முடிக்கிறோம் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அப்ப தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனையே நோக்கி இருப்பார்கள். தேவனை நோக்கி இருப்பார்கள். 2வது, நீங்கள் 40ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனம் வாசிக்கும் போது தேவனால் நடத்தப்பட்ட தேவனை நோக்கி தேவனை மாத்திரம் பார்க்கிறவர்கள் அல்ல, அவர்கள் தேவனை சார்ந்து கொள்வார்கள். அந்த மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை என்ன பண்ணுவாங்க? சார்ந்து அவர்கள் அந்த கானானின் பிரயாணத்தில் போனாங்க. ஹல்லேலூயா. அது இருக்கும்போது அங்கேயே இருப்பாங்க. அது போகும்போது அப்ப அது சார்ந்து அவர்கள் கானானின் பிரயாணம் இருந்தது. தேவனால் நடத்தப்படுகிறவர்கள். நல்ல கவனிங்க. கீழ்ப்படிதல் என்ற நீதி பேசிக் கொண்டு இருக்கின்றேன். எதற்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதை நம்புகிறவர்கள், அதை செய்கிறவர்கள். 2வது, எதற்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தரை நடத்தல் கீழ்ப்படிகள் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள். கடைசியாக ஒரு குறிப்பிட்டு சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, ஹல்லேலூயா. அந்த அழைத்து இந்த வார்த்தை முக்கியமானது. அவர் அவனை அழைத்து எதற்கு கீழ்ப்படியணும்? அழைப்புக்கு கீழ்ப்படியணும். எதற்கு கீழ்ப்படியணும்? We need to obey to his call. We need to obey the word of God. We need to obey the leading of God. We need to obey the call of God. Hallelujah. தேவனுடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கிறது. அப்ப தேவ அழைப்பு கீழ்ப்படுகிறோமா? அது 2 விதத்தில் அறிந்து கொள்ளலாம். மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மோசே மோசே என்று அழைத்தார். மோசே மோசே என்று அழைத்தார். எதற்காக அழைத்தார்? நீ எகிப்துக்கு போய் பார்வோனுக்கு முன்பாக போய் என் ஜனங்களை மீட்டு கொண்டு வா, டு சர்வ் த லார்ட். எதற்காக
அன்பான தேவ அழைப்பை கீழ்ப்படுகிறவர்கள் யார்? அவர்கள் தேவனுக்கு சேவை செய்கிறார்கள். தேவனுக்கு சேவை எதற்காக அழைக்கிறார்? அவருக்கு சேவை செய்ய, அவருக்கு சேவை செய்ய, சேவை செய்ய. தேவனுக்கு சேவை செய்வது யாருடைய வேலை? யாருடைய வேலை? எங்களுடைய வேலையா? ஊழியக்கார வேலையா? நல்லதான், ஊழியக்காரனா வேலை தான், ரைட்டு. ஆனால் உங்கள் வேலை, உங்கள் வேலை இல்லையா? சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டிலே அன்பாந்து ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய, பழைய ஏற்பாட்டிலே ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய, புதிய ஏற்பாட்டில் அன்பா நீங்கள் எல்லாரும் யாரா இருக்கிறீர்கள்? ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் யாரா இருக்கிறீர்கள்? ராஜாக்களும் ஆசாரியர். நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. நீங்களா யாருங்க? சொல்லுங்க. நான் ஒரு ஆசாரியன். சொல்லுங்க. ஆசாரியன் யாருங்க? தேவனுக்கு சேவை செய்கிறவர்கள். தேவனுக்கு சேவை செய்கிறவர்கள். இப்ப பாஸ்டர் ஜெபராஜி அவர் யாரு? மேய்ப்பன் தானே? அவர் மேய்ப்பன் தானே? சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? ஆமா, மேய்ப்பன். மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு? மந்தையே மேய்ப்பார் இல்லைங்களா? ஆட்டுக்குட்டியை, ஆட்டுகளை மேய்ப்பாரு இல்லைங்களா? குட்டி போடுறது யாருடைய வேலை? அவர் வேலையா? ஆடு வேலையா? ஆடுகள் தானே. நீங்களா யாருங்க? ஆடுகள் தானே. அப்ப குட்டி போடுறது நீங்க தானே. அவரை குட்டி போடுவாரு. அவர் ஆடுகளுக்கு தீனி கொடுப்பாரு. என்ன கொடுப்பாங்க? நல்ல சாப்பாடு கொடுப்பார். நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொளுத்து, நல்லா கொளுத்த குட்டிகளை போடும்படியாக அவர் சாப்பாடு கொடுக்குறாரு. ஆனா குட்டி போடுற யார் வேலை? ஆமாங்க, நானும் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கிறேன். பார்த்தா அப்படியே இருக்கிற மக்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. நிறைய சேர் காலியாலாம் இருக்குது. இடம் நிறைய இருக்குது. சூப்பராக ஏசியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறார், அழகாக வச்சிருக்கிறாரு. நிறைய இடம் இருக்குது. ஐயா, உன் பக்கத்தில் இடம் காலியாக இருக்கிறது, அதை நிரப்புவது யாருடைய வேலை? இவர் வீதியாக போய் நிரப்புவாரா? இல்லையா, உன் வேலையா. வெறும் கையா நாங்கள் தேவனுடைய சமூகத்தை போக முடியாது. எல்லா மேல் விழுந்து ஆண்டவராக ஆண்டு இயேசு சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்கள் உலகம் முழுவதும் போய் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று முழு நேரமாக அழைப்பு கொடுக்கிற அழைப்பு வேற, அது நாங்கள் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சேவை நம்ம எல்லார் மேலும் விழுந்த கடமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டிய கடமை உங்கள் எல்லார் மேலும் விழுந்தது. எதற்காக உங்களை ரட்சித்தாரு? வாரம் வாரம் வந்து நல்லா சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு 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 அப்படியே குளுத்து போவதற்காகவா? இல்லை இல்லை இல்லை. நீங்கள் வெளியே போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மக்களுக்கு சொல்லி அவர்களை சபைக்கு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. சபைக்கு கொண்டு வரணும். பெரிய சவுனம் வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனை ரட்சிக்கிறாமா சொல்லுங்க. எத்தனை மீன்காரனை பார்க்குறீங்க? எத்தனை பூக்காரையை பார்க்குறீங்க? எத்தனை காய்காரனை பார்க்குறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சந்திக்கிறீங்க? உங்கள் வேலை ஸ்தலங்களில் இருக்கும் போது அன்பா உங்கள் நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு தடவையாவது ஒருத்தரை பார்த்து இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறீர்களா? இயேசு உங்களுக்கு செய்த நன்மைகள் குறித்து சொல்லியிருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தாரே. நீங்கள் ஆண்டவர் கேட்பாரு, மகனே மகளே, உனக்காக நான் மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தா என்ன செய்தா என்ன செய்தா? அவருக்காக சமூகத்திலே நம்ம வெறும் கையாக போக முடியாது. ஆண்டவர் சமூகத்தை ஆத்மாதையும் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது அன்பான் தெய்வ அழைப்பு கீழ்ப்படுகிறவர்கள், தேவனுக்கு சேவை செய்கிறவர்கள். பவுலை பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அன்பான் தெய்வத்தை வாசிக்கும் போது நீங்கள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சந்தித்த உடனே பவுல் கேட்கிறார், ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்கிறார். உடனே 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் பாடுபட வேண்டும். என் நிமித்தம் பாடுபட வேண்டும். எதற்காக அழைப்பு? டு சர்வ் த லார்ட், டு சஃபர் ஃபார் த லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக சேவை செய்வதற்காக அழைக்கப்பட்டோம். ஆண்டவருக்காக பாடுபடும்படியாக அழைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. பாடுபடணும். அது ஒரு அழைப்புயா. அழைப்பு. பாடுகளை பார்த்து பயப்படக்கூடாது, துன்பங்களை பார்த்து பயப்படக்கூடாது, கஷ்டங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அன்பான் தேவஜனமே பாடுபடும்படியாக ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சொல்லுங்களேன். தன் சிலுவை. யார் சிலுவை? பாஸ்டர் ஜெயபிரகாஷ் சிலுவையா? தன் சிலுவை. ஒவ்வொருக்கும் சிலுவை வச்சிருக்கிறாரு. அந்த சிலுவை சுமக்கணும். கணவர் உனக்கு சிலுவையா இருக்கிறாரா? ஆமா, அதுதான் தேவ அழைப்பு. அந்த கணவனுக்காக நீ என்ன பண்ணணும்? அன்பான பொறுமையோடு சிலுவை சுமந்தா அந்த கணவர் ஆதாயப்படுத்தப்படும். மனைவி சிலுவையாக இருக்கலாம், பிள்ளைகள் சிலுவையாக இருக்கலாம். அன்பான் தேவஜனமே நம்ம வீடு நம்ம பக்கத்திலே எல்லாம் சிலுவையாக இருக்கலாம். அந்த சிலுவையை பார்த்து அஞ்சி, ஆண்டவரே எனக்கு வேண்டாம் ஐயா, எனக்கு வேண்டாம் என்று சொல்லி
நீங்க ஓடக்கூடாது. ஆண்டவருக்காக எதை சகிக்கிறோமோ, இது 10 நாட்பாடுகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பூமிக்கு எதற்காக வந்தார்? அவர் பாடுபடும்படியாக வந்தார். அவருக்கு வைத்த சிலுவை சுமக்க வந்தார். அவருக்கு வைத்த அந்த சிலுவை சுமந்தபடினாலே அவர் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமுடையவராக மகிமைக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டார். நீங்களும் நான் அவரோடு கூட மகிமைக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னார். உங்கள் சிலுவையை சுமப்பது அவசியமாயிருக்கிறது. முடிக்க போகிறேன். அருமையா தேவ ஜனமே, அந்த களத்திற்கு போ. எந்த களத்திற்கு? போவாஸ் உள்ள இடத்துக்கு. எதற்காக போக வேண்டும்? நான் அங்கே போனால் போவாசுக்கு மனைவியாக நான் மாற்றப்படுவேன். போவாசாக என் மனைவியாக மாற்றப்பட வேண்டும். போவாசுக்கு நான் மனைவியாய் மாறுவேன் என்று சொன்னார். இந்த உலகத்தின் சாபமான வாழ்க்கை நீக்கப்பட்டு ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டாகும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டுமே. நான் போவாசுக்கு மனைவியாக மாற்றப்பட வேண்டும். அதுக்கு எப்படி போக வேண்டும்? நீ குளித்து போக வேண்டும். சுத்திகரித்து கொண்டு நீ எண்ணெய் பூசி அபிஷேகப்பட்டவன் ஆவி நிறைவுடையவனாக நீ உன் வஸ்திரங்களை தரித்து கொண்டு போ. உன் வஸ்திரம் என்ன? பரிசுத்தவான்களின் நீதி, மெல்லிய வஸ்திரம். பரிசுத்தவான்களின் நீதி என்ன? பரிசுத்தவான்களின் நீதி நோவா வைத்து ஒரு நீதியை மாத்திரம் சொன்னேன், கீழ்ப்படிதல். எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வார்த்தையை நம்புகிறவர்கள், வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறவர்கள். இரண்டாவது, எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? தேவன் நடத்துதலுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனை சார்ந்து கொள்வர்கள். மூன்றாவது, எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுக்கு சேவை செய்கிறவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுக்காக பாடு சகிக்கிறவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சற்று நாம் எழுமி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கு நன்றி இயேசுவே. நடத்துவான் நடத்துவான் என்றும் நடத்துவான், நடத்துவான் நடத்துவான் என்றும் நடத்துவான். இன்னல்கள் நீக்கியே நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கு நன்றி இயேசுவே. செங்கடலை இரண்டாய் பிளந்து நடத்தி வந்தவர், சேதமின்றி தம் ஜனத்தை காத்து வந்தவர். செங்கடலை இரண்டாய் பிளந்து நடத்தி வந்தவர், சேதமின்றி தம் ஜனத்தை காத்து வந்தவர். பின்தொடர்ந்த சத்துருவை அழித்து விட்டவர், பின்தொடர்ந்த சத்துருக்களை அழித்து விட்டவர். துதியும் சூத்திரமும் காட்டி மகிழ்வோம். நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே, என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. கண்மலையின் தண்ணீராலே தாகம் தீர்த்தவர், அற்புதமாய் அனைவரையும் போஷித்து வந்தவர். கண்மலையின் தண்ணீராலே தாகம் தீர்த்தவர், அற்புதமாய் அனைவரையும் போஷித்து வந்தவர். பகலினிலே மேக ஸ்தம்பமானவர், பகலினிலே மேக ஸ்தம்பமானவர். ராவினிலே அக்கினி ஸ்தம்பமானவர்.
நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே. என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே. என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. 7 வித ஜாதிகளை துரத்திவிட்டவர், எல்லா ஜாதி மத்தியிலும் உயர்த்தி வந்தவர். 7 வித ஜாதிகளை துரத்திவிட்டவர், எல்லா ஜாதி மத்தியிலும் உயர்த்தி வந்தவர். பரிசுத்த ஜாதியாக பிரித்தெடுத்தவர், பரிசுத்த ஜாதியாக பிரித்தெடுத்தவர். பரலோக தேவனுக்கு சொந்தமானமே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே. என்னை நடத்துகின்ற வழிகளுக்கு நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே. என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கண்ணீரை துடைத்தவர், அழுகையின் பள்ளத்தாக்கில் ஆற்றி தேற்றினவர். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கண்ணீரை துடைத்தவர், அழுகையின் பள்ளத்தாக்கில் ஆற்றி தேற்றினவர். கோணலான வழிகளை செவ்வையாக்கினவர், கோணலான வழிகளை செவ்வையாக்கினவர். தடைப்பட்ட நன்மைகளை தந்து தாங்குபவர், நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே. என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே. என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கண்ணீரை துடைத்தவர், அழுகையின் பள்ளத்தாக்கில் ஆற்றி தேற்றினவர். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கண்ணீரை துடைத்தவர், அழுகையின் பள்ளத்தாக்கில் ஆற்றி தேற்றினவர். கோணலான வழிகளை செவ்வையாக்கினவர், கோணலான வழிகளை செவ்வையாக்கினவர். தடைப்பட்ட நன்மைகளை தந்து தாங்குபவர், நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே. என்னை நடத்துகின்ற வழிகளுக்கு நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே. என்னை நடத்துகின்ற வழிகளுக்கு நன்றி இயேசுவே. நடத்துவார் நடத்துவார் என்றும் நடத்துவார், நடத்துவார் நடத்துவார் என்றும் நடத்துவார். இன்னல்கள் நீக்கியே என்றும் நடத்துவார். நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே. என்னை நடத்துகின்ற வழிகளுக்கும் நன்றி இயேசுவே. நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி இயேசுவே. என்னை நடத்துகின்ற வழிகளுக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. போவாசுக்கு மனைவியாகக்கூடியவள் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து ரூத் 3:3 தேவாவியானவர் நம்மோடு கூட பேசினபடியால் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மோவாபிய ஸ்திரீ சபிக்கப்பட்ட ஒரு தேசம், சபிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில் இருந்து ஆசீர்வாதமுள்ள தேசத்திற்கு அழைத்து வரப்படவும், ஆசீர்வாதமான தேவ மணவாளனை பெற்று பூரிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினது போல எப்பொழுது கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நாம் கடந்து வருகிற பாதையிலே அங்கு நகோமி என்னென்ன ஆலோசனை கொடுத்தாளோ அதற்கெல்லாம் ரூத் கீழ்ப்படிந்தாள், செவி கொடுத்தாள், கீழ்ப்படுதலோடு கடந்து வந்தாள். மணவாளனாகிய
தேவனுடைய கண்களிலே கிருபையும் இரக்கமும் பெற்று கொண்டது போல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கும் அந்த கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. கடினப்படுத்தாதீங்க. உங்களுடைய இருதயம் கடினமாக இருக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய அறை கட்டப்படக்கூடிய வேளைகளை செவி கொடுத்து உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் மேட்டிமையினாலே அவன் அகங்காரத்தினாலே விழுந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவ ஜனத்திற்கு வரக்கூடாது. ஏனென்றால் அனைவரும் ஆசாரியரும் ராஜாக்களுமாய் அப்படியான குடும்பங்களாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வருகை நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறது. ஆகவே மணவாளன் ஆகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். வாய்மைக்காக வாய் திறந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. எங்கள் அன்பு தெய்வமே துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அருமையான தேவதாசனையும் அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு மாதங்களிலும் 5வது வாரம் கர்த்தாவே இப்படியா அருமையான தேவதாசனை கொண்டு எங்கள் நடுவில் கொடுக்கப்படுகிற சத்தியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே கடந்த காலங்களிலே தேவதாசன் மத்தியிலே காணப்பட்ட பலவீனத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்த தெய்வம் இந்த நாளில் எங்கள் நடுவில் அழைத்து வந்து உம்முடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே அவருக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து தலைமை சபை ஊழியத்திலே கொடுத்திருக்கக்கூடிய நல்ல பங்குக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. அதுபோலவே அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், குழந்தைகளுக்காக துதிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை கேட்ட அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக துதிக்கிறோம். ஒவ்வொருவருடைய பலவீனங்கள் சுவனங்கள் கடந்து போகட்டும். கர்த்தாவே ஒவ்வொருவரும் அந்த களத்துக்கு போ என்ற வார்த்தையின்படியே தேவன் தங்கி தாபரிக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தின் மத்தியிலே அழைத்து வந்த தெய்வம் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. குடும்பங்களை ஆஸ்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. தேவ சமாதானம் உம்முடைய ஜனத்தின் மேல் தங்கியிருக்க ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுன்ற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பஸ்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.